ஜில், எதையும் தொடாதே. நான் என்னுடைய வரைபடத்தை நிறைவு செய்து விட்டேன். அதை உங்களுக்கு காட்டுகிறேன். எனக்கு ஒரு மில்க் ஷேக் வேண்டும். இது எங்க பசங்களுக்கு சுலபம். உங்களுக்கு வாழ்நாள புரியலாமல் இருந்து அதிக ருசியான ஷேக் செய்ய போறாங்க. இது செய்வதற்கு மிகவும் எளிதானது. நான் நுடெல்லாவுடன் தொடங்க போகிறேன். சுவையாக உள்ளது. எனக்கு நிறைய வேண்டும், ஆனால் முடியாது. ஓ, சுவையாக உள்ளது. நான் மில்க் ஷேக் செய்ய வேண்டும், அதனால ஒரு ஸ்பூன் கண்ணாடியில போட வேண்டும். ஓ, முடியவில்லை. ஓ, அது நல்லதான். எனக்கு எனது மில்க் ஷேக்கிற்கு பால் தேவை, நிச்சயமாக. எனவே நாம் அதை ஒரு சூடான பாத்திரத்தில் ஊற்றுகிறோம். பின்னர் கொஞ்சம் காக்காவையும் சேர்க்கிறோம். ஓ, என் மூக்கு அதில் செல்லிவிட்டது. மன்னிக்கவும். மீதி காக்காவை பாலை சேர்த்து அனைவரையும் கலக்குகிறோம். நாங்கள் காத்திருக்க வேண்டும். அதை காயச்சு வைக்கின்றோம். இது எனது பிடித்த கோப்பை. என் பேரன் விக்கி அதை எனக்கு கொடுத்தான். நாங்கள் அதில் ஊற்றி கொஞ்சம் திருப்பி மிட்டாய் சேர்த்தோம். முடிந்தது. இது உன் காகித நாணயம், என் தேவதைக்குரியது. நான் உங்களுக்கு எப்படி ஒரு உண்மையான பல்கலைச்சமலை செய்வதை காட்டலாமா? கொஞ்ச நேரம். இப்போது தொடங்குவோம். எனக்கு ஒரு சாக்லேட் பார் தேவை. நாங்கள் அதை பொட்டலத்திலிருந்து சிறப்பாக எடுத்து விடுகிறோம். அதிலேயே எல்லாவற்றையும் ஒரு சட்டியிலே போடிக்கொண்டு அதனை உருக வைக்கிறோம். அருமை. சாக்லேட் கலந்து விட்டது. நாம் அதை கரடி பொம்மை அச்சில் ஊற்றலாம். அச்சை குளிர்க்க லீகவும் சாக்லேட் உறைவதற்கு காத்திருக்கவும் வேண்டும். என்ன? ஓ ஜில், நீ என்ன செய்தாய்? எல்லாம் நுடல்லாவையும் நீ சாப்பிட்டாயா? அம்மா, கவலைப்படாதீங்க. மறுமுயற்சி செய்யுங்கள். எனக்கு ஒரு மனக்கருத்து கிடைச்சது. சரி, எல்லாமே என் கட்டுப்பாட்டில் உள்ளது. பாட்டி, திரும்ப வாருங்கள். ஜாரில் கொஞ்சம் பால் விட்டுவிட்டு அதை கிடக்க செய்யலாம். ஓயிலா, நமக்கு சாக்லேட் மில்க் ஷேக் உள்ளது மற்றும் கிரீம். ஆமாம், மேலே சாக்லேட்டினை கொஞ்சம் சேர்ப்பது உகந்தது தானே. ஒரு ஸ்ட்ரா. நான் பப்படுத்த தயாராக இருக்கிறேன். அருமையாக இருக்கு செஃப். ஒரு வினாடி. இது வந்து கொண்டிருக்கிறது. நான் இந்த 2 அச்சுக்களை சேர்க்க வேண்டும். இப்போது நாங்கள் மில்க் ஷேக் உள்ளே வைக்க வேண்டும். பைப்பை உள்ளே வையுங்கள். சில சாக்லேட் டிராஜிஸ்களை ஒரு ஸ்நாக்கு வையுங்கள். விக்கியை அது நிச்சயமாக பிடிக்கும். வாவ், எல்லா கருவிகளும் எப்படி அழகாக இருக்கின்றன. இதன் மூலம் தொடங்க விரும்புகிறேன். இது உண்மையிலேயே நல்லதா என்று நம்புகிறேன். உம்மா, பார்க்கலாம். சுவையானது. அக்கா, நீ அருமை. அற்புதம். இந்த போட்டியானது என் பாட்டிக்கே. நான் உன்னை விரும்புகிறேன். உனக்கு ஒரு முத்தம். சூடு வந்து சுவைக்கலாம். மோசம் இல்ல. ஓ, ஆம். இதுல என்ன இருக்கிறது? ஒரு சாக்லேட் கரடி. அழகாக இருக்கிறது. இதை பார்ப்போம். ஓ, இது அருமையாக இருக்கிறது. கரடி சுவை எப்படி இருக்கிறது? ஓ, அது 100% சாக்லேட். அதுவே அற்புதம். ஆஹா, எனது பிடித்தமானது எம்ஸ் ருசியானது. சமையல்காரரே, நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். ஆமாம், எனக்கு தெரியும். அவள் சமைக்க ஆரம்பிக்க காத்திருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். விக்கி ஏன் விரும்புகிறாள் என்பதை கண்டுபிடிக்கலாம். எனக்கு பாஸ்தா வேண்டும். அதுதான் சிறந்த தேர்வு. எல்லோரும் தயார். ஆகவே சமைக்க தொடங்கலாம். எங்கே இருந்து தொடங்கலாம்? அதுதானே, பாஸ்தாவை உளுத்த வேண்டும். அதை ஒரு பாத்திரத்துல போட்டு சுட விடலாம். அவ்வா, அவை மிக நீளமாக இருக்கின்றன. இவை எப்படி உள்ளே பொருத்துவது? நான் இதை செய்ய முடியாது. பாருங்கள். ஓ, இல்ல. ஓ ஜில், அது தவறு. பாட்டி உன்னை ஸ்பெகட்டி செய்வது எப்படி என்று கற்பிக்கட்டும். அடுப்பை நடத்தி வெள்ளம் கியாதிக்க ஊறும். பிறகு சற்றே ஸ்பெகட்டி வச்சு எதுவும் செய்யாது. என்ன? இங்கே இளம் மக்களுக்கு நீங்கள் என்ன கற்றுத் தருகிறீர்கள்? இல்லை செல்லமே, நிஜமான பாஸ்டா செய்வதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இல்லை, கவனமாக நோட்டம் வேண்டுங்கள். ஸ்பகட்டி நீரில் போட்டு கொதிக்க விடுங்கள். அதற்கிடையில் ஒரு டின்னரியமை எடுத்து அதை நீரில் ஊற்றுங்கள். இப்போது நமக்கு கருப்பு பாஸ்டா கிடைத்தது. ஓ, இதை முயற்சிக்க வேண்டும். பாவம், கொஞ்சம் அதிகமாக வேக வைத்தாயிற்று. ஆனால் முழுவதும் மூலமாக இருப்பதை காட்டிலும் நன்றாக இருக்கிறது. அதை ஒரு தட்டில் வை. சுவைக்கு ஏதாவது. ஆனால் என்ன? ஓ, அது என்ன? கேட்சப்? ஓ, அது ரசாயனங்கள். எங்களுக்கு இன்னும் இயற்கையான ஏதோ ஒன்றை தேவை. நான் என்னோட கெட்சப் செய்ய போகிறேன். சில மசியடிக்கும் தக்காளி,
கவனமாக இரு. முடிந்தது. அதை என் ஸ்பெகட் ஃபைல் ஊற்றுவோம். சரி செஃப், உங்களை என்ன நினைச்சுக்கிறீர்கள்? நீங்கள் குழந்தையை விஷமூட்ட முயற்சிக்கிறீர்களா? நான் உங்களுக்கு ஒரு நல்ல சாத செப்ஷன பதேகம் காட்ட போகிறேன். நமக்கு சீஸ் தேவை. வெட்டுகிறேன். இப்போது நாங்கள் சிறந்த கருப்பு பாஸ்தாவை சீஸுக்குள் வைக்க போகிறோம். மற்றும் கொஞ்சம் தீ. நாங்கள் சீஸை திடமான ஊறுகிய ஒன்றாக உருக விடுகிறோம். அருமை. பாஸ்தாவை போட்டு அதை நன்கு கலக்கவும். அதை உருதட்டில் வையுங்கள் மற்றும் சுண்டிய காளான் சேர்க்கவும். முடிஞ்சது. ஓ நன்றி நன்றி. நான் ஒரு மிகச்சிறந்த படைப்பை உருவாக்கி இருக்கிறேன் என்று தெரியுமே. அடடா அதிதி, சீக்கிரம். ஓ இல்ல. ஓ நண்பா, என் ஸ்பகெட்டி எல்லாம் எரிஞ்சிட்டது. அதை விக்கிக்கு கொடுக்க முடியாது. எனக்கு மிக அழகான யோசனை உள்ளது. காடுவில் சிறிது பாலை ஊற்றுவோம். நான் இதே விஷயத்தை செய்ய முயற்சிக்கிறேன். சரி, எல்லாவற்றையும் கலக்க எழுந்தது விடுவோம். அடுத்ததாக எனக்கு ஒரு சிரிஞ்ச் தேவைப்படும். ஆனால் கவலைப்பட வேண்டாம், நான் யாரையும் குத்துவதில்லை. எனக்கு சாக்லேட் திரவத்தை உள்ளே எடுக்க வேண்டும். அதற்கு பிறகு அதை உறைய வேண்டும். இதோ திரோம்பா பிளேட்டில் இருக்கிறது. கொஞ்சம் விசிறி கிரீம் வைத்து முடிந்து விட்டது. வாவ், ரொம்ப வேகமாக. அது என்ன? ஒரு காளான்? அஃப், அது சாப்பிட மாட்டேன். பாஸ்தாவை முயற்சிப்போம். ஓ, இது உறைஞ்சிருக்கு. இல்ல, சரி வா. வாவ், இது கேட்சப் தானா? பார்ப்போம். மெழுகுநாரில் நேராக எடுத்து என் வாயில் விடுகிறேன். அற்புதமாக இருக்கின்றது. பாட்டி, நல்ல வேலையாக செய்தீர்கள். அக்கா என்ன செய்திருக்கிறார்? வாவ், சாக்லேட் பாஸ்தா. நான் இதுவரை இதை சாப்பிடவில்லை. அருமை. ஜில் கண்டிப்பாக ஜெயித்து விட்டார். ஓ, இறுதியாக நான் வென்று விட்டேன். எல்லோரும் சமைக்க தயார். விக்கி என்ன விரும்புகிறார் பார்ப்போம். ஓ, நக்கெட்ஸ். அதற்காக எதற்கில்லை. எப்படி செய்கிறோம்? முதலில் 2 முட்டைகளை ஒரு கிண்ணத்தில் உடைக்க வேண்டும். அதன் பிறகு கொஞ்சம் கோழிக்கறி தேவை. இதை போன்ற சிறிய துண்டுகளாக வெட்ட வேண்டும். முடிக்கலாம். இதை நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுகிறேன். அது போதுமான அளவுக்கு சின்னதாக இருக்கிறது. இதையெல்லாம் சேர்த்து கலப்போம். மற்றும் ஓ செஃப், என்ன செய்றீங்கள்? ஓ சரி, நன்றி. அதை மறந்துட்டேன். இப்போது சில நகைச்சுவையான பொருள்கள் பாருங்க. சரி, கலவையை அச்சுகளில் வைக்கிறேன். அதை பனிக்கட்டி போடலாம். நான் உங்களுக்கு குறைவான ஒரு நன்றியான சமையல் செய்முறை காட்டப் போகிறேன். என்னிடம் சில அற்புதமான மீன் நகெட்ஸ் இருக்கும். மீன் அருமையானது. அதை கத்தியால் நறுக்குங்கள். சரி, நமது பிளேவை எடுத்து தோலை நீக்கி சின்ன துண்டுகளாக நறுக்க வேண்டும். மேல் கொஞ்சம் மாவு போட்டு பிரெடிங் செய்யுங்கள். அது அழகாக இருக்கிறது. 4 எண்ணெயில் பிரெடிங் செய்யுங்கள். என் நகெட்ஸ் உறைந்து போயுள்ளது. அவற்றை சரி பார்க்க வேண்டும். பார்க்கலாம். ஓ, என் டைனோசர்களை. ஓ, மீதி எங்கே? ஓ, ஜில் குட்டி, எனது நகெட்ஸ்களை திரும்ப கொடு. நான் அவற்றை சமைக்க வேண்டும். கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ் தூவி ஆவியை அடுப்பில் போடலாம். நான் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறேன். சரி, இப்போ எனக்கு நல்லா தூங்க நேரமாய்விட்டது. தமிழ் மொழியாக குக்கி நகெட்ஸ் என்பது எனக்கு பொருத்தமானது என்று நினைக்கிறேன். நிச்சயமாக பயன்பாட்டில் இருந்து குக்கி நகெட்ஸ் செய்ய முடியும். நாம் எங்கள் குக்கீகளை அரைப்போம். பாருங்கள், சில துகள்கள் கிடைத்துவிட்டன. மேலும் நிறைய கடலை கருவளைய மை சேர்க்கவும். ஆஹா, இது ருசியானதாக இருக்கிறது. மிச்சம் உள்ளதை எல்லாம் கலந்து விடுங்கள். பாருங்கள், இது பிளாஸ்டிசின் போல உள்ளது. சரி, நம் விருப்பமான அச்சுகளில் அதை வடிவமைப்போம்.
சேஃப். என் யோசனை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஓ, அது சரியாக இருக்கிறது. இது எனது யோசனைக்கு ஒப்பிட முடியாது. மீன் நகெட்ஸ் தயார். சில தங்கத்தை சேர்ப்போம். என்ன நினைக்கிறீர்கள்? பரவாயில்லை, நாம் அதை நகெட்ஸ்ல நுகரப் போகிறோம். சரி, இப்போது ருசிகரமான சாஸ். எனக்கு கொய்யா பழம் தேவை. ஓ, மீனுடன் சிறப்பாக பொருந்துகிறது. சாமி, ஆஃப் ஆஃப் நான் விழித்து விட்டேன். நான் விழித்து விட்டேன். சரி, எனது நகட்ஸ் எடுக்க நேரமாயிட்டது. ஓ, அவை எங்கே? ஓகே, இதோ. அவற்றை ஒரு தட்டில் வைக்கலாம் மற்றும் அதற்கு சில கெச்சப் வைக்கலாம். முடிந்தது. ஓ ஜில், சாஸ் எங்கே? நான் சாக்லேட் சிரப் சேர்க்கலாம். இது என் நகெட்ஸ்க்கு அருமையாக இருக்கும். முடிந்து விட்டது. ஏ, என் நகெட்ஸ் தயார். இந்த அழகான தோல்பாம்புகள் குழந்தைகளுடன் தொடங்க விரும்புகிறேன். அவை மிகவும் அழகாக உள்ளன. எனவே என் முள் ஏற்கனவே அங்கே பறக்கிறது. நல்லது. ஓ ஆம், நான் அதை விரும்புகிறேன். அது என்ன? ஆமாம், பார்ப்போம். அது சாக்கலிட்டா? அதுவும் நல்லாதான் இருக்கே. இது என்னோட உங்களிடம் இருந்து. உன்னை ஏலா நேசிக்கிறேன். வாவ், இது உண்மையிலேயே நல்லா இருக்கே. கூல். இதற்கு உள்ளே என்ன இருக்கிறது? இந்த நகெட்டுகள் எதைச் சேர்ந்தவை? பியூ, ஒரு வகையான தூசி மற்றும் மீன். அருவருப்பு. அப்படி என்றால் யார்தான் வின்னர்? ஆம், பார்ட்டி வெற்றியாளராம். நான் சிறந்தவன் என்று தெரிந்திருந்தேன். ஓ, பாருங்கள். என்ன? நான் முதலில் இருக்க போகிறேன். ஐஸ்கிரீம். நான் அதிர்ஷ்டசாலி. இப்போதே முயற்சிக்கிறேன். ஏ ஹூம், சுவாரஸ்யமாக இருக்கிறது. அதில் என்ன இருக்கிறது? ஓ ஆ, கொதிக்கும் நீர். ஓ உதவுங்கள், என் நாக்கு எரிந்து விட்டது. ஓ ஓ, நான் மறந்துட்டேன். பனியின் சக்தி. இது வேலை செய்தது. எவ்வளவு குளிர்! என்ன நடந்தது பாருங்கள். மேலும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது. என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. வாவ், மார்ஷ்மெலோஸ் மற்றும் ஐஸ். அதை எப்படி சாப்பிடுவது? இது கடிக்க முடியவில்லை. அப்படித்தான், நான் அதை இப்போ வறுக்கப் போகிறேன். ஐஸை விளக்குங்கள். சிறப்பு. இதோ மார்ஷ்மெல்லோக்கள். இத பரிசோதிப்போம். அற்புதம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ரொம்பவும் இனிப்பு. அதுதான் எனக்கு புரிகிறது. சுற்று வெற்றியடைந்தது. ஒப்புக்கொள். கல், காகிதம், கத்தி. நான் வென்றேன். அது ஒரு லாலிபாப் தானா? ஆனால் அது உருகிவிட்டது. இல்ல. ஓ, நீ எனக்கு ஒரு யோசனையை கொடுத்தாய். ஓ ஆம், நான் அதை செய்தேன். இப்போ இது மிகவும் சிறந்ததாக உள்ளது. ஓ, நான் அதனை அதிகமாக செய்து விட்டேன். இது மிகவும் அழகாகவும் மிகவும் சுவையாகவும் உள்ளது. அதுவே முக்கியமானது. ஏ, எனக்கு உறைந்த பொருட்கள் பிடிக்காது. சரி, என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். பிங்க் பாப்கார்னா? இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் இது உறைந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். ஓ இல்ல, இதை என்ன செய்யலாம்? உறைந்த பாப்கார்ன். ஓ, நீ என்ன தெரியும்? நானும் என் சக்திகளை பயன்படுத்துவேன் என்று நினைக்கிறேன். இப்போது அதை வறுக்கப் போகிறேன். ஆம், இப்போ நான் இத சாப்பிடலாம். என்ன? ஓ, இது ரொம்ப ஈரமா இருக்கு. சரி, அது துரதிர்ஷ்டவசமா உள்ளது. எனக்கு பாப்காரன் ரொம்ப வேணும். வாவ், நீ பைத்தியம். அவ்வளவு சீக்கிரம் இல்ல. இப்போது நான் அதை அதிகபட்சமாக வறுக்க போகிறேன். ஓ இல்ல, எல்லாம் தீப்பிடித்து விட்டது. மற்றும் நான் ஓ இல்ல, எனது சக்திகளை பயன்படுத்த வேண்டும். சரி, நான் ரொம்ப சோகமா இருக்கேன்.
ஆங்க தொடங்கலாம். 1 2 நான் முதலில். உனக்கு என்ன ஆச்சு? நூடுல்ஸ் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஓ இது உறைந்திருக்கிறது. இத முயற்சிப்போம். ஓ ஓ இல்ல. ஓ அஃப், நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ அது வேலை செய்தது. ஓ நீ பைத்தியம். அப்படியா? இதுதான் எனக்கு இத பொறுத்து முடியல. இது நல்லது. இறுதியாக இது நல்ல வாசனை வருகிறது மற்றும் இது மிகவும் சுவையாக உள்ளது. எல்லாமே அருமையாக உள்ளது, சுவையாக உள்ளது. ஓ உண்மையில் இது சூடாக இருக்கிறது. ஓ சரி, அருமை. இப்போது என் முறை. பார்க்கலாம். ஒரு சாக்லேட் பார். ஓ ஆமாம். ஓ காத்திரு, இதுக்கு என்ன பிரச்சனை? விசித்திரமாக உள்ளது. எனக்கு தெரியும், இதனால் வரைந்து விடலாம். இப்ப அத கையில் வைக்கலாம். அப்படியே ஒரு அழகான இதயம். இப்ப கொஞ்சம் பனி. Wow, Gizepri. Durumnelli, Ningaringar really Nukavinger. நான் ஒப்புக்கொள்கிறேன், அது அற்புதமாக இருந்தது. ஓ ஒரு நிமிடம், இது எனது முறை. ஒரு மஃபின். இது சரியா? என்னமோ. ஓ ஐயோ, ஓ இது வலிக்கிறது. சரி, நான் அதை நக்கினால் என்ன ஆகும்? அது ஒரு சிறந்த வழி. இப்போது நீ மகிழ்ச்சியுடன் ஸ்ட்ராபெரி பேன்கேக்ஸ். வாவ், இப்போதே முயற்சிக்கிறேன். எம் 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 முயற்சிப்போம். ஓ இது சூடாக இருக்கிறது. எனக்கு மீண்டும் அதிர்ஷ்டமில்லை. கோபப்படாதே. நான் இப்போதே சரி செய்கிறேன். ஓ இல்லை, எனக்கு உதவுங்கள். மற்றும் ஓ பனியின் சக்தி, அது போய்விட்டது. இப்போ அதுதான், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நன்றி. இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. நான் அறிவேன் இல்லையா? வாருங்கள், 3க்கு எண்ணுங்கள். 3 மார்மலேட் ஐஸ். என்னிடம் சோடா உள்ளது. ஓ பாவம், நீயே தொடங்கு. சரி. நீங்கள் நான் நினைப்பதை நினைக்கிறீர்களா? நாம் சேர்ந்து போகலாம். வாங்க, கையுறையுடன் அது வலிக்காது. சிறப்பு. அத ஊற்றுவோம். அருமை. நான் சில ஜெல்லி சேர்க்க போறேன். நான் மற்றும் நீ உன் உணவை அனுபவிக்க. ஓ ஆம். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. ஆமாம். இப்போது மார்மலேட் கண். அதுவும் மட்டும் அல்ல, ஒரு கண்ணாடி. எப்படி? ஓ இது ஜெல்லி கொண்டு செய்யப்பட்டதா? சரி. நான் இதை ஒருபோதும் முயற்சிக்கவில்லை. எவ்வளவு குளிர். நான் ஒப்புக்கொள்கிறேன், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. அற்புதம் அற்புதம். ஜெல்லி கரடி. வாவ். ஓ அது கடிக்கவில்லை. என்ன பிரச்சனை? ஓ வாங்க, உடைக்க. ஓ இல்ல. ஓ கவனமாக இரு. ஒரு யோசனை. இது தீக்காலம். டாடா, நான் அதை உருக வைத்தேன். வாருங்கள். ஓ இது சூடாக இருக்கிறது. பரவாயில்லை, நான் என்ன செய்ய முடியும் பாருங்கள். பனி அதிசயங்களை செய்கிறது. தயார்? சரி, இதோ காத்திருங்கள். நாம்
தீ மற்றும் பனியை சேர்க்கலாமா? நான் ஒப்புக்கொள்கிறேன். சிறந்த யோசனை. உன் கையை கொடு. நம்முடைய சக்திகளை இணைத்தால் என்ன நடக்கும் என்று மட்டும் கற்பனை செய்யலாம். அதுதான் ஒரு உண்மையான அதிசயம். ஆம், சரி, அதை சரிபார்ப்போம். ஓ வாவ் வாவ். பார்ப்போம். என் ஜெல்லிக்கரடி உண்மையான ஜெல்லிக்கரடியாக மாறிவிட்டது. என்னுடையதும். வாவ். உனக்கு ஒரு துண்டு வேண்டுமா? நன்றி. சரி, உங்களுக்கு உதவிகரமாக இருங்கள். நன்றி.